ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா சேனக்கிழங்கு மசியல். இந்த சேனக்கிழங்கு மசியல் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணுவாங்க. அதாவது சில பேர்னா எங்கள் ஊர் சைடில் இந்த சேனக்கிழங்கு மசியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரமிளகாவும் கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் மசாலா தூள் போட்டு இந்த சேனக்கிழங்கு நல்லா வேக வச்சதை அதில் போட்டு நல்லா மசிச்சுட்டு வறுத்த வேர்க்கடலை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கிழங்கோட அந்த காரத்தன்மையோட அந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு பக்குவம். இன்னொரு பக்கம் வந்து ஷார்ட்டாக டக்குன்னு பண்ணுறதுக்கு சில பேர் வேர்க்கடலை போட பிடிக்காதுல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிழங்கு புளி தண்ணி காஞ்ச மிளகா மட்டும் போட்டு பண்ணுற மாதிரி பக்குவத்தில் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து செய்முறையை பார்க்கலாம். சேனக்கிழங்கு மசியல் தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/4 கிலோ, புளி தண்ணி தேவையான அளவு, வரமிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. மசியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் தான். வேற எந்த ஒரு புது பொருளும் எடுத்துன்னு வர போதில்லை. செய்முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிழங்கை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த கிழங்கை வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி கையில் எடுத்தீங்கன்னா மசிஞ்சு போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மசிகிற மாதிரி கூடாது. இப்படி கையில் எடுத்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி போகணும். அந்த பக்குவத்தில் இருந்து தான் மசியில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து வரும். கிழங்கு வெந்திருக்கும், ஆனால் மசிஞ்சு வர பக்குவத்தில் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்மாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் பக்குவமாக இப்படி பண்ணுறோம்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு, இதுக்கப்புறம் ஒரு 4 மிளகா, ஒரு 4 இல்லை 3 மிளகாவோ சின்ன சின்னதாக உடச்சி போடுங்க. விதையோடு போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எண்ணெயிலே போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயில் நல்லா வறுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து காரத்தன்மை தெரியாது. எண்ணெயில் சரியாக வறுபடலைன்னா தான் காரத்தன்மை அப்படியே தெரியும். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி, அவ்வளோதான். இது மாதிரி மிளகா நல்லா வறுத்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து அந்த புளி தண்ணி ஊற்றிடும். அந்த புளி தண்ணி எதுக்காக போடுறோன்னா அந்த புளி தண்ணி அந்த வரமிளகா நல்லா அந்த வறுத்து வர டைமில் முறுமுறுப்பு தன்மை வரும். அந்த முறுமுறுப்பு தன்மை வந்தோடனே அந்த புளி தண்ணி ஊற்றும் போது ஊற ஊற வேக வேக சாஃப்ட்னஸ் வரும். அப்போ நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால புளி தண்ணி இந்த இடத்துல உடனே யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் முன்ன பின்னாடி வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில். சரிங்களா? இப்போ திருப்பி வந்து கொஞ்சமாக உப்பு. இப்போ திருப்பியும் மீதி உள்ள புளி தண்ணியை நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஊற்றுந்து பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகா வந்து நல்ல முறுமுறுப்பாக தன்மையாக இருக்கும். அப்போ அந்த புளி தண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் மாறும். அதுக்கப்புறம் இந்த புளி திருப்பி போட்டுக்கிறது இந்த மசாலாவோட குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அந்த எண்ணெயிலே நல்லா குக் பண்ணுங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா அதிகமாக போயிருந்ததுன்னா கிழங்கு வந்து இதில் போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி போடுறோம். அதே மாதிரி உப்பு தேவைப்படுனா இப்போ தான் போட முடியும். திருப்பி நல்லா மேஷ் பண்ண பிறகு உப்பு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால தேவையான உப்பு காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது கவனத்தில் வச்சுங்க. இப்போ நல்லா ஒரு கெட்டி பக்குவம், இந்த புளிக்காய்ச்சல் பக்குவம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேர்க்கடலை போடணும்னு நினச்சின்னா அப்போ வேர்க்கடலை எந்த ஸ்டேஜில் போடணும்னு வச்சுன்னா இந்த மாதிரி மசாலா ரெடி ஆன பிறகு வறுத்த வேர்க்கடலை நல்லா புரிஞ்சுங்க. பச்சை வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. வறுத்த வேர்க்கடலை போட்டு ஒன்றும் பாதியாக வேர்க்கடலை உடச்சி நீங்கள் இதில் போட்டு இந்த கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்பா பிரமாதமாக இருக்கும். மிஸ் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச கிழங்கு இதில் போட்டுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு போய் இதை வந்து நல்லா இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. அந்த காய் நல்லா வெந்தாதான் நீங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி நல்லா மசிக்க முடியும். இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட சாதத்துக்கு, சுடு சுட ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு தி பெஸ்டான ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை இதை அப்படியே ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். சுட சுட அந்த ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாப்பாடுக்கெல்லாம் இது பெஸ்டான ரெசிபி.